சொரக்காவோட தோலை வச்சு இன்றைக்கி நம்ம சொரக்காய் சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 5-6 பூண்டு பல், நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 பச்சை மிளகா, சொரக்காய் தோல், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 மூடி தேங்காய் துருவல். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம கடாயில் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறோம். இன்றைக்கான ஜென்ரல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் ஒன்று ஒட்டிக்கும், அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சைடில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ் மேலே ஒரு 2 செகண்ட் வச்சு எடுத்திங்கன்னா பாத்திரம் ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வதங்கிருச்சு. இதில் ஃப்ளேமை குட்டியாக்கி நம்ம பச்சை மிளகா, துருவிய தேங்காய், பூண்டு, புளி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. பாத்திரத்தில் மாற்றின பிறகு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம சொரக்காய் தோல் நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுவும் வதங்கிருச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது இப்போது அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த சட்னி சுடு சுடு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, தாளிப்பு கொடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.